ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். சங்கீதம் 135 வசனம் 7. இந்த மாதம் முழுவதும் நாம் மழையை குறித்தும் மழையின் ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை எப்படி இருக்கிறதா, அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்றார். மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ண அத்தனை அதிகாரமுடையவர். ஏனென்றால் அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். முந்தன வசனம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு முந்தன வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அருமையான வேளையிலே அவருடைய கரத்தின் கிரியை தான் மேகங்கள், மண், பூமி, அது மட்டும் இல்ல மழை, மின்னல், காற்று எல்லாம் அவருடைய கிரியைகளாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கும்போது அவர் நம்மை ஏற்ற விதமாய் வணையக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் மட்டும் நம்ம இருக்கணும். பாருங்க, அந்த மழையை மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மின்னல் வரும்போது நம்ம யோசிப்போம், இப்போ மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவோம். இடி மின்னலுக்கு அடுத்தது உடனே இடி உண்டாகுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா மின்னல் ரெண்டு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அந்த எலக்ட்ரிசிட்டி வருது. அதன் மூலமாக அந்த சத்தம் நமக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். தர்மியான வேளையில மேகங்கள்லாம் எழும்பி அங்க குளிர்ந்து அது மழையாய் பெய்கிறது என்று சொல்லி கடலிருந்து அந்த காற்று, அந்த மேகங்கள் போய் அந்த காற்று குளிர்ந்து அது நீர்த்துளிகளாய் நமக்கு வருகிறது என்றும் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் அந்த மேகத்திற்கு கட்டளை கொடுக்கும் போது ஆண்டவருக்கு அந்த வல்லமை இருக்குது. நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தையும் கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தான். ஆனா எலியா ஜெபித்த போது மழை வராமல் நின்றது. திரும்பவுமாய் அவர் ஜெபித்த போது மழை வர வேண்டும் என்று ஜெபித்த போது மழை வந்தது. என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு நடந்த சம்பவம், என்னுடைய மூத்த மகளுடைய திருமணம், முதல் திருமணம் வீட்டில். அப்போ 2005 வருடம், அந்த வருடத்திலே பயங்கரமான வெள்ளம், பயங்கர மழை பெய்து கொண்டிருந்தது. திருச்சி பட்டணத்தில் எப்பவும் காணாத ஒரு மழை. அந்த ஆறுகள்லாம் உடைத்து கொண்டு அந்த வெள்ளம் இருந்தது என்று சொல்லி நம்ம பத்திரிக்கையில் வாசித்தோம், நேராகவும் கண்டோம். பாருங்க, அப்போ காவேரி ஆற்றிலையும் நிறைய தண்ணி அதிகமாக ட்ரெயின் போக்குவரத்து கூட கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல் திருமணம், எல்லாரும் ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி, இப்போ தான் எல்லாம் காருன்னு எல்லா காரில் போகிறோம். ஆனால் அப்போ ட்ரெயினில் வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க, எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சிஸ்டர்லாவும் மாடிக்கு போய் ஜோம் பண்ணோம். அந்த ஒரு வாரம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் அந்த 4 நாளைக்கு முன்னால், திருமண நாளைக்கு அப்படின்னு சொன்னால் இன்று இரவு, முந்தின நாள் இரவு, திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு ஜெபித்தோம். பாருங்க, மாடியில் போய், ஆண்டவரே, நாங்கள் எலியாவை போல ரொம்ப பரிசுத்தமானவர்கள் அல்ல, நாங்கள் பாடுள்ளவர்கள் தான். ஆனாலும் கர்த்தாவே, மேக மண்டலங்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு வருகின்றவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது. மேகத்திற்கு நீர் கட்டளையிட்டு மழையை நிறுத்தி போட வேண்டும். அவங்க திரும்பவுமா போய் சேர்ற வரைக்குமாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபித்தோம். என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க, அன்றிலிருந்து மழை பெய்யவே இல்லை. பெண்ணை அழைத்து கொண்டு போகும்போது திருமணத்தண்டு லேசா ஒரு தூறல். அப்போ ஒரு விசுவாச சோதனை தான். ஆனால் ஜெபித்தோம். கர்த்தர் 4வது நாள் மாப்பிள்ளை வீட்டு விருந்து முடிந்து எல்லாரும் போகிற வரைக்கும் மழை ஒரு துளி கூட இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். எப்படிப்பட்ட அதிசயமான ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இதற்கெல்லாம் நிற்க அது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. விசுவாச
விசுவாசத்தோடு நாம் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அது ஆசீர்வாதமான மழையாக, முன்னாடிலாம் பெஞ்சதுனால ஒரு கூல் கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சூழ்நிலையெல்லாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஆசீர்வாதமான மழையாக அதை மாற்றி போட்டு நல்ல கிளைமேட்டை கொண்டு வரும்படியாக கிருபை செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நம்பி எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருப்பார். ஜெபிப்போமா? நம் தேவன் பெரியவர், தம் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், எங்களுக்கும் நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசித்து உம்மை சார்ந்து வாழும் பொழுது கட்டாயம் எங்கள் மூலமாக நீர் அதிசயித்து விளங்க பண்ணுவீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளில் கூட அது ஆசீர்வாதமான மழையாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன் ஆமீன். நேற்றைய பதில் பெத்பகே பெத்தானியா, மார்க்கு 11:1. இன்றைய கேள்வி, யார் யார் இயேசுவினிடத்தில் வந்து எது இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று சொன்னார்கள்?